சிகரெட் விற்கிற கடைகளை பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சிகரெட் விற்கலண்டா கடைக்கு வரமாட்டாங்களாம், வியாபாரம் போகாதாம். யார் சொன்னது? அல்லாஹ் ரஸாக். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததும் இறக்கின்ற வரை அவனுக்கான ரிஸ்கை எழுதி முடித்து வைத்து விட்டான். அவன் இந்த உலகத்தில் இவ்வளவு காலம் வாழுவான், அவனுக்கான ரிஸ்க் இவ்வளவு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி முடித்து வைத்து விட்டான். இந்த அல்லாஹுவை மறந்த ஒரு சில சக சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இந்த புகைத்தல் விற்கலண்டா கடைக்கு வரமாட்டாங்களாம், வியாபாரம் போகாதாம். இப்படி சொல்லி இந்த எமது ஊர்களில் எமது கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. அன்பான உறவுகளை சகோதரர்கள், யாரெல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டீர்களோ உங்களுடைய கடைகளில் புகைத்தல் விற்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யஅதி அலன்னாசி ஸமான், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், லா யுபாலியல் மர்உ மா அகத மினல் ஹலாலி அமில் ஹராம், தான் உழைக்கின்ற பணம் இது ஹலாலா அல்லது ஹராமா என்று பார்க்காத ஒரு காலம் வரும். அன்பான உறவுகளை சகோதரர்களே, இந்த போதை வியாபாரம் செய்கின்ற சகோதரர்கள் அல்லாஹ்வுக்காக திருந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சமூகத்தின் சாபக்கேடு, சமூகத்தின் சாபக்கேடு, சமூகத்தை அழிக்கின்றீர்கள். முஸ்லிம் பேர்களை வைத்துக் கொண்டே ஊர்களில் இருக்கின்ற வாலிபர்களை அவருடைய வாழ்க்கையை கெடுக்கின்றீர்கள். அற்ப பணத்துக்காக ஒரு கடையிலே ஒரு சகோதரர் புகைத்தல் விற்கிறார் என்றால் அந்த புகைத்தலின் மூலம் வருகின்ற பணம் ஹராம். ஹராமான பணத்தை கொண்டு வந்து நல்ல விடயங்களுக்கு கொடுக்கிறாரு, பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறாரு, அதை விட கேவலம் தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கிறாரு. அல்லாஹுவை பயந்த ஒரு அடியான் செய்ய மாட்டான். யாரெல்லாம் கடைகளில் புகைத்தல் விற்கின்றீர்களோ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஹராத்தை கொடுக்கிறீர்கள், ஹராத்தை கொடுக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும், யாருடைய உள்ளத்தில் ஹராம் கலந்திருக்கிறதோ அவருடைய துஆவை அல்லாஹ் ரொம்ப ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்புக்கினிய சகோதரர்களே, உறவுகளை அற்ப பணத்துக்காக அற்ப காசுக்காக சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. சென்ற வாரம் கூட முஸ்லிம் ஊர்களில் சில பெண்மணிகள் போதை விற்கிறார்கள், போதை விற்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சமூகத்தை பற்றி அக்கறை கிடையாதா? அடுத்த தலைமுறை பற்றி அக்கறை கிடையாதா? இன்று நீங்கள் உங்களுடைய கடைகளில் இந்த புகைத்தலை விற்கிறீர்கள் என்று சொன்னால் நாளை உங்களுடைய மகன் அதற்கு அடிமையாகுவான், நிச்சயம் அடிமையாகுவான். நாளை உங்களுக்கும் அதனுடைய விபரீதம் தெரியும். நமது ஊர்களில் அதிகமான களவு, அதிகமான கொலை, விசாரித்து பார்த்தால் இந்த போதை செய்கின்ற வேலை சகோதரர்களே, அன்பான உறவுகளை சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்த யாரும் உங்களுடைய கடைகளில் புகைத்தல் விற்க மாட்டீர்கள். புகைத்தல் விற்க மாட்டேன், வராதவர்கள் வர தேவையில்லை. ஏன்? நான் விற்பனை செய்த அந்த பணத்தை கொண்டு போய் எனது உறவுக்கு கொடுக்கிறேன், குழந்தைக்கு கொடுக்கிறேன், மனைவிக்கு கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மனிதர் பாலைவனத்தில் நீண்ட பயணம் போகிறார், யுத்தீலு சஃபர், நீண்ட பயணம் போகிறார், யமுத்து யதைஹி ஸமா, பாலைவனத்தில் போன இடத்துல அவருக்கு ஒரு தேவை வருகிறது. யமுத்து யதைஹி ஸமா, வானத்தின் பக்கம் கைகள் உயர்த்தி கேட்கிறார், யா ரப் யா ரப். அப்படி கேட்கின்ற அந்த மனிதர் எப்படி தெரியுமா? மத்அமுஹு ஹராம், அவர் இந்த உலகத்தில் உண்ட உணவுகள் எல்லாம் ஹராம். வமஷ்ரபு ஹராம், அவர் குடித்த குடிபானங்கள் எல்லாம் ஹராம். வமல்பசு ஹராம், அவர் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராம். வகுதிய பில் ஹராம், அவருடைய முழு உடம்பும் ஹராத்தினால் வளர்க்கப்பட்டது. இப்படி இருக்கின்ற மனிதருக்கு அல்லாஹ்வுடைய பதில், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க மாட்டாது. அன்பான உறவுகளை சகோதரர்களே, எமது உடம்பில் ஹராம் கலந்திருக்குமாக இருந்தால் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாரெல்லாம் உங்களுடைய ஊர்களில் கடைகளில் இந்த போதை விற்கின்ற கலாச்சாரம் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்காக விட்டு விடுங்கள். ஏன்? எனக்கு ஒரு மரணம் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு 1000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய்க்காக விட்டு விடுகிறேன். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
தான் இந்த உலகத்தில் உழைத்த ஒவ்வொரு ரூபாய்களையும் பற்றி விசாரிப்பான். இந்த பணம் எந்த வழியிலே சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய்? சமூகத்தில் ஒருவர் போதை விற்கின்றாரா, எனக்கும் உங்களுக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பல இடங்களில் இன்று முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து யாரெல்லாம் போதை விற்கிறார்களோ அவர்களை காட்டி கொடுக்கிறார்கள். ஏன்? அவர்கள் சமூகத்தின் சாபக்கேடு. நேற்று கூட ஒரு முஸ்லிம் கிராமத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அவருடைய ஊரிலே ஒரு போதை வியாபாரி அவரை போலீசாரிடம் ஒப்படைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அதனுடைய பாரதூரம் அவர்களுக்கு தெரியும்.